ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்டேட் டிரான்சிஷன் டெக்னிக் இன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னா என்னங்கிற கான்செப்டை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்டேட் டிரான்சிஷன் டெஸ்டிங் டெக்னிக் இஸ் அ பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் மெத்தட் used to test systems that exhibit different states based on inputs, events or conditions. அதாவது இந்த ஸ்டேட் டிரான்சிஷன் டெஸ்டிங் டெக்னிக் வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கோட ஒரு மெத்தட், அதோட ஒரு டைப்பு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சிஸ்டத்தில் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு இன்புட், ஈவெண்ட், கண்டிஷன்ஸ் அதுக்கு ஏற்ற போல் அந்த சிஸ்டம் வந்து செயல்படும். அந்த சிஸ்டம் செயல்படும் போது அது வந்து ஒவ்வொரு நிலையில் இருக்கும். அப்படி நிலையில் இருக்கும்போது அதை வந்து இது வேலிடேட் பண்ணுது. எப்படின்னா, அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனோட ஸ்டேட் பேஸ்ட் பிஹேவியர் வந்து எப்படி இருக்குது, அந்த பிஹேவியர் வந்து அதே ஸ்டேட்டில் இருக்கா இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு மாறுதாங்கிறது தான் இதோட மெயின் கான்செப்ட். இதில் வந்து ஸ்டேட்டுங்கிறது வந்து ஒன் ஆஃப் த கான்செப்ட், கண்டிஷன் இன் விச் சிஸ்டம் எக்ஸிஸ்ட்ஸ் அட் அ பர்டிகுலர் டைமில் அந்த சிஸ்டம் எந்த கண்டிஷனில் எந்த நிலையில் இருக்குங்கிறது தான் ஸ்டேட். அப்புறம் ஈவெண்ட் வந்து இஸ் அ ட்ரிகர் தட் காசஸ் அ ஸ்டேட் சேஞ்ச். அதாவது ஒரு ட்ரிகர் கொடுக்கும், ஒரு இன்புட் கொடுக்கும்போது அந்த இன்புட் வந்து ட்ரிகர் ஆகுது. அந்த ட்ரிகர் ஆகும்போது அந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுதா இல்லையாங்கிறத வந்து அதை தான் நம்ம ஈவெண்ட் வச்சு நம்ம பேஸ் பண்ணுறோம். அப்புறம் டிரான்சிஷன் என்னென்னா, த மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு another due to an event. இந்த டிரான்சிஷன் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து அந்த ஈவெண்ட்டால் வந்து மாறுது. அதாவது மாறுநிலைன்னு சொல்லலாம். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுறது தான் டிரான்சிஷன். அப்புறம் வந்து இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா, ஸ்டார்டிங் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டமோட துவக்கத்தில் என்ன ஸ்டேட்டில் எந்த நிலையில் இருக்கோ அதுதான் இனிஷியல் ஸ்டேட்னு சொல்கிறோம். அப்புறம் ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னா த ஸ்டேட் வேர் சிஸ்டம் ஸ்டாப்ஸ் ரெஸ்பாண்டிங் டு இன்புட்ஸ். அதாவது நம்ம இன்புட் கொடுக்கும்போது அது ட்ரிகர் ஆகாமல், அந்த ட்ரிகர் ப்ராசஸ் நடக்காமல் அந்த சிஸ்டம் சேம் அதே நிலையில் இருந்தா அதுதான் ஃபைனல் ஸ்டேட். எப்போல்லாம் ஸ்டேட் டிரான்சிஷன் டெஸ்டிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிஸ்டம்ஸ் வித் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ். அது குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் நமக்கு தெரியும், இந்த உள்ள குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் இன்புட் தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம எதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக தெரியுதோ அந்தந்த ப்ராசஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த ஸ்டேட் டிரான்சிஷன் டெஸ்டிங்கை வந்து யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் லாகின் ப்ராசஸ், அப்புறம் ஒர்க் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் ஆர் ஸ்டேட் தான் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த ஸ்டேட் டிரான்சிஷன் டெஸ்டிங் வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் எம்பெடட் சிஸ்டம், ஏடிஎம் மெஷின்ஸ், வெண்டிங் மெஷின்ஸ், கேம் லாஜிக், யூஏ நேவிகேஷன் இதுக்கெல்லாமும் யூஸ் ஆகுது. இதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் என்னென்னா, ஏடிஎம் வித்ட்ராவல். அதாவது நம்ம ஏடிஎம்மில் போய் மணியை வித்ட்ரா பண்ண போகிறோம். அந்த சினாரியோ வந்து இந்த ஸ்டேட் டிரான்சிஷன் டெஸ்டிங் வந்து அப்ளை ஆகும். ஏன்னா ஏடிஎம்மில் வந்து 3 ஸ்டேட்ஸ் இருக்குது: ஐடில், ஆக்டிவ் அண்ட் பிளாக்ட். ஐடில் ஃபஸ்ட்டு வந்து எந்த ஏடிஎம் மிஷின் அப்படி இருக்குது, அதில் நம்ம கார்டு எதுவுமே இன்சர்ட் பண்ணலை, அது அப்படியே ஐடிலாக இருக்குது, அதுதான் வந்து ஐடில் ஸ்டேட். இந்த ஏடிஎம் மிஷினில் வந்து 3 ஸ்டேட்ஸ் இருக்குது: ஐடில், ஆக்டிவ், பிளாக்ட். இதோட ஈவெண்ட்ஸ் என்னென்னா, கார்டு இன்சர்ஷன், பின் என்ட்ரி, டிரான்சாக்ஷன் அட்டம்ஸ், இன்கரெக்ட் பின் அட்டம்ஸ். ஃபஸ்ட் ஈவெண்ட் கார்டு இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து பின்னை என்டர் பண்ணுறது, அப்புறம் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, அதுக்கப்புறம் பின்னை வந்து எத்தனை அட்டம்ஸ்னாலும் தப்பாக போடுறது. இதுதான் வந்து இந்த ஏடிஎம் மிஷினோட ஈவெண்ட்ஸ்.